அண்ணாமலை விளம்பர அரசியலுக்கு ஆசைப்பட்டு அனைத்து தலைவர்களையும் வம்புக்கு இழுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறார் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை எஸ்.எஸ். காலனி பகுதியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் எப்போது வந்துமாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார், அதற்கான அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகிறது என்று கூறினார். துணை முதலமைச்சர் பதவிக்கு உதயநிதி ஸ்டாலின் எப்போது வருவார் என்ற எதிர்பார்ப்பை வேண்டுமென்றே கட்டமைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு 8 முறை வந்த பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தும் தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி நிதியை அண்ணாமலையால் பெற்றுத்தர முடியவில்லை என்று அவர் கூறினார். அண்ணாமலை விளம்பர அரசியலுக்கு ஆசைப்பட்டு அனைத்து தலைவர்களையும் வம்புக்கு இழுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறார் என்று கூறிய ஆர்.பி. உதயகுமார், அண்ணாமலை திமுகவை எதிர்த்து அரசியல் செய்தால் பாஜக வளர வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலையாலே ஒரு பேரிடர் நிவாரண நிதியை வாங்கி தர முடியவில்லையே, அது ஏன்? 8 முறை பாரத பிரதமரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அழைத்து வந்து பிரச்சாரம் செய்ய முடிந்த மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களாலே தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சி நிதியை பெற்றுத்தர முடியவில்லையே, அது ஏன்? அண்ணாமலை சொல்லித்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே எத்தனாவது இடத்திலே வரும் என்று தீர்ப்பு சொல்வதற்கு அவருக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் இதயங்களிலே முதலிடத்திலே இருக்கிறது. 2 கோடி தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் தான் இன்றைக்கு டாக் ஆஃப் தி தமிழ்நாடு. ஆகவே அந்த அசைன்மெண்ட் இன்றைக்கு மக்களிடத்திலே மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிற காரணத்தினாலே அதை திசை திருப்புகிற, அதை மடைமாற்றம் செய்கின்ற வகையிலே இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வாய்க்கு வந்ததை தின்னுவிட்டு அவர் பேசுவது இன்றைக்கு விரக்தியின் வெளிப்பாடாக தெரிகிறது.